வணக்கம் எவ்ரிவன் ஃபார் 86th டே ஆஃப் 100 டே ஃபிட்னஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஸ்ட் அண்ட் காஃப் மசில் வந்து டார்கெட் பண்ணியிருந்தேங்க. ஸோ ப்ரீ எக்ஸாஸ்ட் ஒர்க் அவுட் ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி ஜாயின் ஒர்க் அவுட்டாக வந்து பார்பல் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளிப்பிங் எடிட் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 கவுண்ட்ஸ் லிமிட் பண்ணுற மாதிரி வெயிட்டை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் 15 கவுண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து 30% ஆஃப் த வெயிட்டை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அதே எக்ஸசைஸ் அந்த ட்ராப் பண்ண வெயிட் எடுத்து மசில் ஃபெயிலியர் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேங்க நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டம்பிளில் வந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயுமே இதே டெக்னிக் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து எடிட்டிங் பண்ணாமல் அந்த கிளிப்பிங்கை வந்து எடிட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். எப்படின்னா லாஸ்ட்டு 15 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வெயிட்டை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராப் பண்ண வெயிட் எடுத்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் மசில் ஃபெயிலியர் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெக் டெக் பண்ணியிருப்பேன். ஸோ பெக் டெக்கில் வந்து ரெஸ்ட் பாஸ் அப்படின்னு டெக்னிக் வந்து ஒரு செட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தாங்க வெயிட் டைமிங்கு. ஸோ ஒன் செட் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு செட்டுக்கு வந்து 30 செகண்ட் டைமிங் வச்சுட்டு திரும்ப உடனே அடுத்த செட்டை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃப் மசிலுக்கு வந்து ஸ்டாண்டிங் காஃப் ப்ரெஸ்ஸும் சீட்டட் காஃப் ப்ரெஸ்ஸும் பண்ணியிருக்கேன் நான். இது எல்லாமே பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேங்க நான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் டேஸ் இன்னும் கொஞ்சம் நாள் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த அப்கமிங் வீடியோ. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில்